பிழை பொறுத்தருள்க. நீங்கள் சொல்வது சரியே. எதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதாக தெரியவில்லை. நாம் எப்படி புரிய வைப்பது எனக் கேட்டாள். கவலைப்படாதே பார்வதி. நம் செயல்களை செவ்வனே செய்பவர்கள்தான் சித்தர்கள். அவர்கள் இந்த பணியை செம்மையாக செய்து வருகிறார்கள். யாருக்கு எப்படி எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த சித்தர்கள் விளையாட்டை ஒவ்வொன்றாக நடத்தி வருகிறார்கள். அவையும் நான் நடத்தும் விளையாட்டுதானே என்றார். யார் அந்த சித்தர்கள்? அவர்களும் மனிதர்கள்தானே? அவர்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்திருக்கும்? சித்தர்கள் பல யுகங்களாக வாழ்ந்தவர்கள். ஆன்மீகம் அறிவியலை கண்ணாக போற்றுபவர்கள். மணி, மந்திரம், அவிழ்தம் என 3 கலைகளிலும் தேறி மருத்துவர்களாக திகழ்பவர்கள். அது மட்டுமா? வாதம், யோகம், ஞானம், வைத்தியம் போன்ற கலைகளை கற்று நோயின்றி நீண்ட காலம் வாழும் இரகசியத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள். சித்தர்கள் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள், அகத்தியர் பல ஆயிரம் ஆண்டுகள். இறுதியில் இறப்பை அவர்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டனர் என்றார் மகேஸ்வரன். பெருமானே, இப்போது மனிதர்கள் 30 வயதுக்குள்ளாக நோயுடன் இந்த பூமியில் வாழ்கின்றனர். ஆனால் சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த இரகசியம் அவர்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது?